இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி தப்பிச்சதுக்கான காரணம் அவங்களுடைய அறிவு கூர்மை தான். ஆரம்பத்துலேருந்து பொய் சொல்கிறதுக்கான ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருந்துச்சுங்கிறத நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. முதல்ல ரோஹிணி விஜயாவை பார்க்கும்பொழுது அந்த பைக்குக்கு பெட்ரோல் போடணுங்கிறதுக்காக கையில் காசு இல்லைன்ட்டு இவங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டு, ஐயோ ட்ராப் பண்ணணும் ஆனால் கையில் காசு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தெல்லாம் பேசி பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன்னு போய் சொல்லி இவங்க காசில் பெட்ரோல் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்வதி வீட்டை மசாஜ் பண்ணுறதா அவங்கள சந்திப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி விஜயாவை கம்ப்ளீட்டாக ஏமாற்றி ஒரு பணக்கார பொண்ணுன்னு ஒரு பொய்யை சொல்லி தான் இந்த மனோஜோட வீட்டுக்கு வந்தாங்க. அது இல்லாமல் மனோஜை வேறு பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்து அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான பொய்கள் சொல்லி கொஞ்சம் தனக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்காக பொய் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க இது நாள் வரைக்கும் சொன்ன பொய்யை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா இவங்களோட பொய்கள்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த குடும்பத்தில் யாருமே இப்போ வரைக்கும் உங்கள் அப்பாவுடைய பெயர் என்ன, உங்கள் அப்பா வச்சுருக்க கம்பெனியோட பெயர் என்ன. இப்போ உண்மையிலே பார்த்திங்கன்னா மனோஜ் ஒரு பெரிய பணத்தாசை பிடிச்ச ஒரு ஆள். விஜயாவும் அப்படி தான். அப்போ இந்த ஹோட்டல் உங்கள் அப்பாவோடது அப்படின்னா அந்த ஹோட்டலை காமி, அந்த ஹோட்டலோட ஃபோட்டோவை பார்க்கணும், இது உங்களது அவங்க அப்பாவோடதா அப்படி இப்படிலாம் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்கல. இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் இத்தனை டிகிரி முடித்த ஒரு மனோஜ் கேட்கவே இல்லைங்கிறதுலாம் நம்மளாலே நம்ப முடியாத ஒரு விஷயம். ஸோ இப்போ இதையெல்லாம் தாண்டி இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, ஏற்கனவே இப்போ ரோஹிணியோட பேர் இங்கே கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்குது. ரோஹிணியை 27 லட்ச ரூபா பணத்தை உங்கள் மாமாட்ட சொல்லி வாங்கி கொடு, உங்கள் அப்பாட்ட இருந்து ஜெயிலுக்குள்ளே இருக்க உங்கள் அப்பா காசு கொடுக்கணும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவிலேருந்து வந்த ஒரு வயதான தம்பதியை யார் சந்திக்கிறா அப்படின்னா, முத்துவும் மீனாவும் சந்திக்கிறாங்க. முத்து தான் டிரைவ் பண்ணுறதுக்காக காரில் கூட்டாளர் போல் அவங்கள கூப்பிட்டு போய் அவங்களை கோயிலெல்லாம் சுற்றி காமிச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜையெல்லாம் பண்ணதுக்கு பிறகு இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விருந்து வச்சுட்டு இவங்கள்ட்ட மலேசியாவில் தானே வந்திருக்காங்க, அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கலாங்கிறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தா ரோஹிணி இந்த இடத்துல எப்படியாச்சும் பொய் சொல்லி தப்பிச்சாலும் கூட, ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் விழப்போகுது. இப்படி ஒரு ஆளே அங்கே கிடையாது, இல்லை இவங்க ஏதோ தடுமாறுறாங்களே, என்ன கம்பெனியாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு முத்துவுக்கும் இன்னொரு பக்கம் விஜயாவுக்கும் தோணப்போகுது. விஜயாவுக்கு அப்படி தோணினாலும் விஜயாவை ஏதாச்சும் வாயடக்க வச்சே தீரணுங்கிறதுனால எப்படியாச்சும் பணத்தை 27 லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணணும்னு இந்த வீடுக்கு காசாக வாங்கிட்டு ஓடினாங்கல்ல இந்த கதிரவன், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட பணத்தை பிடுங்கி அதை எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு திருப்பி ஒரு பொய்யில் சிக்கிக்க போகிறாங்க ரோஹிணின்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் இந்த தடவை போன தடவை மனோஜை கூட சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ மனோஜையும் கூட சேர்த்துக்காமல் தனியாக இவங்களே ஏதாவது பண்ண இந்த தடவை சிக்கும் பொழுது பெருசாக சிக்க போகிறாங்களோன்னு தோணுது. இதுக்கு நடுவில் அந்த ப்ரௌன் மணியுடைய கடையை வேறு ஆல்ரெடி மீனா ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாங்க. திருப்பி ஒரு தடவை அங்கே போகலாம் அப்படின்னு தோணி அங்கே போனாங்க அப்படின்னா அங்கேயும் வேறு ஒரு ஆபத்து காத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் ரோகிணி மாற்றத்துக்கான விஷயங்கள் நெருங்கிக்கிட்டே வருது. இதுக்கு மேலே அதை ரொம்ப இழுக்க முடியாது. பாரதிக்கு மாதிரிலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு இழுத்துட்டு போகும்போது தான் மக்கள் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. இங்கே ஆல்ரெடி மக்கள் மீனாவை நடத்துகிற விதத்தில் கடுப்பில் இருக்காங்க. ரோகிணியவும் ரொம்ப தப்பிக்க விடாமல் கரெக்டான டைமில் இதுக்கப்புறம் போட்டு உடச்சிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணி சிக்க போகிற மாதிரி இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.